ஓகே, இந்த தீர்மானம் இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு வரைக்கும் பேசப்பட்டதில் ஒரு தீர்மானமும் வருது. நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போகிறேன். அந்த தீர்மானத்தில் அவங்க சொல்கிறதுல ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டது மாதிரி பொதுவெளியில் ஊடகங்கள் வாயிலாகவோ எந்த கருத்தும் சொல்லக்கூடாது கூட்டணி பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் சிலர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்து கூறுவதை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் கட்சி கட்டுப்பாடுகளை மீறி கருத்துக்கள் கூறப்படுவதால் கூட்டணி கட்சிகளிடையே இணக்கமற்ற சூழல் ஏற்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய நலன் பாதிக்கப்படும் அப்படின்னு இந்த கூட்டம் கருதுகிறது. எனவே அகில இந்திய காங்கிரஸ் அறிவுறுத்தலின்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் எவர் பேசினாலும் அவர்கள் மீது காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது திரு பொன்ராஜ்? ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அப்போ நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிங்கிறது இது வரைக்குமான காரணம். அப்போனா இல்லை, இது ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு மேலே போயிடுச்சு. இந்த மாணிக் தாக்கூருடைய தொடர் தாக்குதல் ஒரு ஸ்டேச்சுரேஷன் லெவலுக்கு மேலே போயிடுச்சு. இன்னைக்கு வந்த செய்திகளின்படி பார்க்கும் பொழுது திமுக தலைமை இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா பேச்சுவார்த்தையே கிடையாதுன்ற லெவலுக்கு ஒரு டிசிஷன் போயிட்டாங்க. அப்போ அதை இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழல் செல்வ பெருந்தைக்கு ஏற்பட்டு விட்டது. செல்வ பெருந்தையை இல்லை, இது திரு கே சி வேணுகோபாலும் இருந்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம். அதான் கிரீஷ் சோடங்கர் எல்லாம் அதான் செல்வ பெருந்தையை உடனே போய் மல்லிகார்ஜுன கார்கே பார்த்து உடனே அதில் என்னன்னா நீங்கள் ஒரு டிஎன்சிசியோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. ஒரு மாவட்டத்தில் ஒரு தீர்மானம் நடக்குதுன்னா அவருக்கு அது எம்பாரஸ்மெண்ட்டில் இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்கங்கும் போது அது குறித்து அவர் அப்போ ஏதோ ஒரு கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தால் அவர் திரு கர்கேயை பார்க்குறாரு. கர்கேக்கும் எனக்கு தகவல் தான் சொன்னதால அவர் சொன்னார். சரி, அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சுங்கிறீங்களா இந்த இடங்கிறது? இல்லை, இதுக்கு மேலே என்ன விட்டால் கூட்டணி உடஞ்சிரும்ன்ற லெவலுக்கு வந்துருச்சுல. அப்போ அது இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் ஏன் கே சி வேணுகோபால் இன்னைக்கு கேட்டகாரிகளாக சொல்லியிருக்காரு, இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு, யாரும் பேசக்கூடாது, இந்த கருத்து உங்கள் இண்டிவிஜுவல் கருத்து, இது கட்சி கருத்து கிடையாது. இது ஏற்கனவே சொல்லப்பட்டதானே. இதே கே சி வேணுகோபால் அவர்கள் தான் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு தானே தொடர்ச்சியாக நடந்துச்சு. யாரும் பேசக்கூடாது, வெளியில் பொதுவெளியில் கருத்து சொல்லக்கூடாது, சமூக வலைத்தளங்கள் எழுதக்கூடாதுன்னு அவர் தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார். அவர் சொன்னார். சொல்லி இப்போ 2-3 வாரங்கள் இருக்கும். அது இல்லை, அதையும் மீறி ராகுலுடைய ஆசீர்வாதத்தோட பிரவீன் மாணிக் தாக்கூர் தொடர்ந்து பேசிகிட்டே வந்தார். அப்போ ராகுல் தன்னுடைய கட்சிக்காக நான் பேசுகிறேன், கட்சி வளர்ச்சிக்காக பேசுகிறேன் அப்படின்றாரு. அந்த கட்சி உரிய மரியாதை வேணுங்கிறதுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை, கரெக்டு. அந்த கட்சி வளர்ச்சிக்காக அவர் பேசுகிறாரு. அது எப்போ பேசியிருக்கணும்? கட்சி வளர்ச்சி எப்போ பண்ணணும்? எலெக்ஷன் டைமில் கட்சி வளர்ப்பீங்க? இந்த 5 வருஷம் தூங்கிட்டு இருந்துட்டு எலெக்ஷன் டைமில் கட்சி வளர்ப்பீங்க? கூடுதல் இடங்களோ இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது கட்சி வளர்ச்சி தான். ஆட்சி அதிகாரம் கட்சியே ஸ்ட்ராங்காக இல்லாமல் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க? நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண தானே முடியும். இப்போ பிஜேபியில் அண்ணாமலை ஒரு தலைவராக நியமிக்கப்பட்ட பின்பு அவருடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி உருவாகி பிஜேபிக்குன்னே ஒரு 18% வாக்கு அங்கே உருவாக்குனது அண்ணாமலை. அப்புறம் என்டிஏ கூட்டணி 18% உருவாக்கியிருக்காங்க. அப்போ அங்கே வரக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் ஏன் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி, எதிர்கட்சி, தமிழ்நாட்டில் எந்த செயல்பாடு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் அட்லீஸ்ட் திருப்பரங்குன்றத்துலையாவது செயல்பாடு பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பிஜேபி தானே போராடிச்சிருக்காங்க, இந்து முன்னணி தானே போராடிச்சு, பிஜேபி களத்தில் இறங்குச்சா இல்லையா? அப்போ அதுக்கு எதிராக களமாட்டினீங்களா? இல்லை பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு களமாட்டிருக்கீங்களா? இல்லை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் போராடுறாரு, ஓட்சோரியை பற்றி பிரசன்டேஷன் கொடுக்குறாரு, அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இன்னைக்கு தலைவராகி 2 ஆண்டுகள் ஆகுது. அதில் என்னென்ன போராட்டங்களை நடத்திருக்காரு அவங்க ஒரு பட்டியலை கொடுக்குறாங்களே காங்கிரஸ் கட்சி, அவர் தலைமையில் இங்கே என்ன செஞ்சது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னைக்கு 6வது தீர்மானமாக செல்வ பெருந்தகைக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு தீர்மானம் இருக்குது. அதுலேயே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது 6வது தீர்மானம் இன்னைக்கு மாவட்ட தலைவர்கள் போட்டதில் அவருடைய செயல்பாட்டின் மூலம் 3ஆம் ஆண்டில் கால் பதித்து பதவியேற்ற நாள் முதல் கொண்டு கடுமையான உழைப்பின் மூலமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. 18,000 கிராம கமிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் அடிப்படையில் செல்வ பெருந்தகையை பாராட்டுகிறது இந்த கமிட்டி அப்படின்னா புதிய தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுனா அவருக்கான அதிகாரம் என்பதையும் இதில் உறுதி செய்கிறாங்களா திரு கே சி வேணுகோபால்? உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு செல்வ பெருந்தகை மீறி தான் மாணிக் தாக்கூர் பேச வேண்டிய சூழல் இங்கே ஏற்படுது. செல்வ பெருந்தகை அவரும் கொறடா இல்லையா? நாடாளுமன்றத்தில் அவர் எம்பிக்களோட ஒரு காங்கிரஸ் கமிஷனுடைய கொறடானும் போது அவருக்கு ஒரு பொறுப்பும் அவருக்கு ஒரு அதிகாரமும் அல்லது ராகுல் காந்தியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குல்ல. அப்போ நான் ராகுல் காந்தி சொல்லி தான் அவர் பண்ணுறாரா? அப்படி தானே வரும்.
ராகுல் காந்தி தூண்டி விட்டு தான் இவர் இப்படி பேசுறாருன்னு தானே வரும். கட்சி நலன் பேசுறதுக்கு ராகுல் காந்தி தான் சொல்லணுமான்னு அப்புறம் யார் சொல்லுவா? ராகுல் காந்தியோட நான் பேசுறேன். ராகுல் காந்தியோட நெருக்கமா இருக்கவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதையும் மீறி பேசுறாரு அப்படின்னா இவரை எப்படி கன்சல்ட் பண்றது? என்ன திசையை நோக்கி போகுது? ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, இது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? கோயலேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறாரு. நான் வேணா திரும்ப இதை நம்ம பார்க்கலாம். அவர் திரு கேசி வேணுகோபாலுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு அலையன்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோயலேஷன் டாக் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு டங் ஸ்லிப் இல்லைன்னா அது ஒரு 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 பார்வையில் சொல்றதுன்னு பார்க்கணுமா, அல்லது அந்த வேர்டை அவர் காயின் பண்றது அந்த இடத்துல அவர் வந்து திட்டமிட்டு தான் பயன்படுத்தும்? கோலேஷன் டாக்ஸ்ன்ற மீனிங்கை வந்து நார்மலாக சொன்னது மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு. ஏன்னா கெட்டக்காரிகளாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு கிடையாது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, இப்போ அதை வந்து கோயலேஷன் டாக்ஸ் அப்படின்னு இவர் வந்து அதுக்கு ஒரு மீனிங் வச்சு சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் நார்மலாக ஒரு அலையன்ஸை வந்து கோயலேஷன் சொல்லியிருப்பார் அவர். ஓகே, அப்போ நம்ம அதுக்கு ஒரு மீனிங் எடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி கேசி வேணுகோபால் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இது வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு, இனிமேல் நம்ம தலையிடலை அப்படின்னா வந்து இது பிரேக்கிங் பாயிண்ட் வந்துடும். ரவீந்திரநாத் சாமி சார் சொன்னது மாதிரி ராகுல் காந்தி தனது விளையாட்டில் வந்து இன்றைக்கு அடி வாங்கியிருக்காருன்னு தான் அர்த்தம். அது ஏன்னா அவருடைய ஆட்கள் தான் ஒரு வியூகம், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வியூகம் வைக்கலாம். அப்படி ஒரு வியூகமாக இருந்ததான்னு தெரியாது. ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இங்கே திமுகவுடைய தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொன்ன பிறகு ராகுல் காந்தி அவர்களோ வேறு யாருமோ வெளியில் எதிர்வினை ஆற்றலை, அதை மறுக்கவோ அல்லது எதுவும் செய்யலை. அப்போ அவங்க கூட்டணியில் நாங்கள் நீடிக்கலன்னு சொல்லலை, தொடர்ச்சியாக அதில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க முரண்பட்டாங்களா, ராகுல் காந்தி முரண்பட்டாரா அப்படிங்கிறதே இருக்குது. கூட்டணி ஆட்சி என்கிற கருத்தையே கூட ராகுல் காந்தி எப்போதுமே வலியுறுத்தவில்லை அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்திகளாக இருந்துச்சு. அவரை திரும்ப கனிமொழி போய் பார்த்தபோது கூட அதை பற்றி நாங்கள் பேசலை, அது வந்து தேர்தலுக்கு பிறகு தான் அதெல்லாம் பற்றி பேசணும், அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னதாகத்தான் தகவல் இருந்தது. ஆனால் எண்ணிக்கை தான் இங்கே சிக்கலாக இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது, நம்ம பேசலாம். எங்கே டவுட் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் சொன்னாலும் இல்லை வந்து மணிசங்கர் ஐயர் சொன்னாலும் இதை டவுட் வராது. ஓகே, இது ராகுல் காந்தியோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் சொல்றதுனால தான் டவுட் வருது. ராகுல் காந்தி சொல்லி தான் அவர் பண்றாரு. இது இந்த சிக்கல் எல்லா மாநிலங்களிலும், தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் டிஃபரன்ஸ் இருக்கு காங்கிரஸுக்கு கூட்டணி கட்சிகளுக்கும். அது ஒரு எண்ணிக்கையை கூடுதலான இடங்களே அல்லது கட்சிக்கான அதிகாரத்தை அதுக்காக அது பேசணும். டைரக்டா ஸ்டாலின் பேசினா சொல்லிட்டு போறாரு கூடுதல் இடங்கள் கொடுங்க. ரமேஷ் சேதுராமன், எப்படி பார்க்குறீங்க திரு கேசி வேணுகோபால் வருகை, அவருடைய செய்தியாளர் சந்திப்பு, அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது இந்த சர்ச்சைக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அது இப்போ இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது, கொஞ்சம் அதில் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டிருக்கு காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, இது வந்து ஃபேஸ் சேவிங் ஆக்ட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னாக்க, இவங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இனி இந்த கூட்டணியை பத்தி பொது வெளியில பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கூட்டணி, அதாவது திமுகவுடன் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இன்டாக்டா இருக்குங்க ஒரு பக்கம் சொன்னா கூட, கூட்டணி பற்றிய இறுதி முடிவை வந்து தலைமை தான் அறிவிக்கும், இது யாருடன் தொகுதி பங்கீட்டுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படின்னாக்க, பிஹைண்ட் த சீன் என்ன போயிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சொன்ன மாதிரி ஒரு தனியாக ஒரு சில தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னாக்க, அவ்வளவு ஈஸியா வந்து மாணிக்கம் தாக்கூர் மாதிரி எடுக்கிறவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னாக்க அதெல்லாம் சும்மா விட்டுட்டு எல்லாம் போயிட மாட்டாங்க. ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தியே வந்து இங்க பேசும்போது நீங்க வந்து சொன்னாங்கன்னா, பாத்தீங்க தமிழ்நாடு பக்கம் எல்லாம் போக வேணா, அதை பாத்துக்கிறதுக்கு அங்க யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு நம்ம பாக்கணும். ஆனா அப்படி நடக்கவில்லை. இப்போ நடந்து கொண்டிருப்பது என்னன்னு பாக்குறேன்னா, காங்கிரஸ் ஒரு வலையை பின்னி தங்களுடைய நெகோசியேஷனை இந்த பக்கம் வந்து டிஎம்கேவோட ஆர்ம் ட்விஸ்டிங் வேலையை பண்ணலாமான்னு பார்த்தாங்க.